வணக்கம். வரும் சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 to 9 வந்து ஜோஹோ மீட்டிங் இருக்கு. என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? மார்க்கெட் கண்டிஷன் வேற என்ன, நியூ ஆல் டைம் ஹை வந்துருச்சு. அண்ட் நம்ம வந்து மார்ச் மந்த்துக்கான ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தோம். 22,800 ரேஞ்சில் வந்து அப் சைடும், டவுன் சைடில் வந்து 21,800 ஜோன்ல இருக்கு. ஒரு 30-40 பாயிண்ட் அப்படி வச்சுங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியில் 3,000 பாயிண்ட்ஸ் அப் சைடு இருக்குன்னு சொன்னதுல ஆல்மோஸ்ட் 2,000 பாயிண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. இன்னும் 1000 பாயிண்ட் எப்போ வரப்போகுது? இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஜோஹோ மீட்டிங்ல சந்திப்போம் அண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் போன தர நிறைய விஷயங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணது இந்த வாரம் மார்க்கெட்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்னிங் எப்படி நான் வந்து சொல்லியிருந்தேன், அப்பா 400 பாயிண்ட் அமெரிக்காவில் விழுந்திருக்கு, இந்தியாவில் உழுவணுன்ற அவசியம் இல்லை, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க, ஷார்ட் பண்ணாதீங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்த கவனிச்சு நிறைய பேர் வந்து தப்பிச்சாங்க ஷார்ட் பண்றதுல இருந்து. இந்த விஷயம்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோன்றது டெஃபினட்டா வந்து இந்த சாட்டர்டே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களோட பேங்க் டீடைல்ஸ் இருக்கு. 200 + 36 rupees ஜிஎஸ்டி. இல்ல யூபிஐ லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட யூபிஐ பேமெண்ட்ஸ் நீங்க பண்ணலாம். பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் சந்திப்போம். நிஃப்டி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 168 பாயிண்ட்ஸ் அப், ரைட்? 117 தானே, ஃபியூச்சர்ஸ் 168 பாயிண்ட்ஸ் அப். 22,600 608ன்னு வச்சுங்களேன், நியூ ஆல் டைம் ஹை. நம்ம சொன்ன லெவல்ல ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 200 பாயிண்ட் அந்த சில்லறை விடுங்களேன், ஒரு 30-40 இருக்கும், அது விட்டுருங்க. ஸோ 22,800 லெவல் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு இன்னும் 200 பாயிண்ட். அடுத்தது என்ன? இதுதான் வந்து மந்த்லி ரேஞ்ச். அடுத்தது வந்து நம்ம நாளைக்கு டிசைட் பண்ணலாம், இல்லை இந்த லெவலை கிராஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் என்ன ஆக போகுதுன்றது. அன்னைக்கு டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து ரேஞ்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்தராக அப்பா போமா, நிறைய சான்சஸ் இருக்கு அப்பா ஆகிறதுக்கு. எடுத்துங்களா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் 162 பாயிண்ட்ஸ் அப்பு. எங்க இருந்து மைனஸ்ல இருந்துச்சு. நேற்று யூஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்துச்சு. இன்னைக்கு நான் டிரைவிங்ல இருக்கும்போதே வந்து மார்னிங் ப்ரீ மார்க்கெட்டை வந்து நான் போட்டிருந்தேன். தட் பார்த்து நீங்க ஜாக்கிரதையா இது பண்ணுங்க. நீங்க மோஸ்டா நீங்க வந்து ஷார்ட் பண்ணிடாதீங்க. ஷார்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பாட்டம் உடைக்கிட்டோம், அந்த 5 மினிட்ஸ் பாரோட பாட்டம் உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா நீங்க வந்து பண்றது புத்திசாலித்தனம்ன்றது நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு? நேத்து நான் வந்து வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் தட் மார்க்கெட் ப்ரீமியம்ல தான் இருக்கு, தயவு செஞ்சு ஷார்ட் பண்றதுக்கான யோசிக்காதீங்க. அதே விஷயத்த தான் இன்னைக்கு மார்னிங் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன் யூஎஸ்ல அந்த 400 பாயிண்ட் கீழே விழுந்துச்சு? அவன் உள்ளூர் பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது, டெக் ஸ்டாக் கண்ணாப்னான்னு ஏறிடுச்சு. அந்த டெக் ஸ்டாக் மேலே ஏறினது ப்ராஃபிட் புக்கிங் ஆகணும். இந்தியாவிலையும் நீங்க எடுத்து பாருங்களா, ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்பப்பா தட்டி வைக்கிறாங்க. பட் இன்னமும் அது வந்து ஒரு புல்லிஷ் ரன்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுன்றது எதிர்பார்த்தோம், பட் இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகுன்றது எதிர்பார்க்கல. ஒன்று, ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் அப் சைட் காட்டிட்டு இருக்கு. ஃப்ரைடே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1,500 அப்பு. நேத்து ஒரு 250 ரூபா அப், ரைட்? 250 பாயிண்ட் அப்பு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் அப்பு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சுல்ல. ஸோ இதுதான் வந்து வேணும். கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இன்னைக்கு இந்த இதுல வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரி யாருன்னு சொன்னால் கோட்டக் பேங்க். இன்னைக்கு கோட்டக் பேங்க் இல்லாத ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து மேல டச் ஆச்சு. நம்ம இந்த பிப்ரவரி மாசத்துல கொடுத்த ஜோஹோ மீட்டிங்லயும் சரி, அண்ட் சிலது வந்து யூடியூப்லயும் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஒரு ஃபார்மா ஸ்டாக், ஸ்வரன் ஃபார்மான்னு நினைக்கிறேன், அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, பிரேக் அடிச்சிருக்கிறோம், அது விட்டுருங்க, நல்லதுதான், ஆக்சிடென்ட் ஆகல, பிரேக் அடிச்சிருக்கிறோம். ஒன்று, ஐசிஐசிஐ பேங்க்கும் டாடா கன்சியூமரும் டார்கெட்டை அச்சீவ் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நீங்க போய் கால்குலேட் பண்ணுங்க, நான் வந்து பண்ணல. நல்ல பர்சன்டேஜ்ல அப்சைட் ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இவங்க தான் வந்து பெருசா கீழே விழுந்துருக்குறாங்க. எம்ஜிஎல் அதை வந்து சிட்டி குரூப் வந்து டவுன் கிரேட் பண்ணனால ஆல்மோஸ்ட் ஒரு 16% கீழே வந்து விழுந்துச்சு. 16% அவன் மட்டும் விழுல, எல்லாத்தையும் சேர்த்து வந்து இழுத்துட்டு வந்திருக்கு. ஸோ மொத்தமாக ஆயில் அண்ட் கேஸ் வந்து நிறைய இடத்துல வந்து அடி வாங்கியிருக்கு. அதை வந்து ரிலையன்ஸ் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஒரு மார்ஜினலா தப்பிச்சிருக்கு, பட் ஸ்டில் அடி வாங்கியிருக்கிறது அடி வாங்கியிருக்கு. ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து சிமெண்ட் செக்டர் அதுவும் அடி வாங்கிட்டு இருக்கு.
நம்ம ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதுவும் வந்து அடி வாங்கியிருக்கு. ஃபார்மா ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்கு. மெட்டல்ஸ் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்கு. நேஷனல் அலுமினியம், ஹிந்து காப்பர் இவங்களா, செயிலு, வேதாந்தா இவங்களாம் வந்து அடி வாங்கியிருக்கிறாங்க. ஹிண்டல்கோ, ஜிண்டால் ஸ்டீலு இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. கோட்டாக் மறுபடியும் அப்சைட் ஆகுமா? ஷார்ட் கவரிங் தானே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரட்டும், அதுக்கப்புறமா வந்து பை பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. மறுபடியும் அந்த அந்த கிளியர் கட் பாத்துன்றது கிடையாது. ஸோ ஒன்று கீழே இருக்குது, இன்னொன்று வந்து மேலே இருக்குது. அப்படி இருக்கும் போதும் மார்க்கெட்டில் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ மேனேஜ்டு விஷயமா தான் இருக்குது, ரேதர் தென் எ கிளியர் கட் விஷன். இதில் ட்ரேட் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். ஸ்டாக் வந்து பை சைடில் இருக்குது, நல்லா வால்யூமோடு இருக்குது, ஒரு கிளியர் கட் பேட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னால் ஹோல்ட் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரிஸ்கி ஜோனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு மந்த்லி ஜோனை வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். சப்போஸ் 22,800க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆச்சு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ஒரு 0.5% வந்து குறைஞ்சிருக்கு, 14.3ல இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் ஏறினது நல்லதாக தான் இருக்குது, பர்சன்டேஜ் கீழே குறைஞ்சிருக்கு இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப் எல்லாமே வந்து 3% அப்பில் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இன்னைக்கு சாயந்தரம் 8:30 மணிக்கு நம்ம ஃபெட் சேர்மேன் வந்து பேசுகிறாரு. அவர் சில டேட்டாஸ்லாம் கொடுப்பாரு. அந்த டேட்டாஸ் பாசிட்டிவாக இருந்தால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அவர் என்ன பேசுகிறான்றது வேற இருக்கட்டும். பார்க்க வேண்டிய விஷயம், 10 வருஷம் பாண்டு, 30 இயர்ஸ் பாண்ட் அண்ட் 50 இயர்ஸ் பாண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதான்றது மட்டும் நீங்கள் கவனிங்க. அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் டென்ஷனான விஷயம். நேற்று 10 வருஷம் அண்ட் 20 வருஷம் பாண்ட் வந்து குறைஞ்சிச்சு, 50 வருஷம் பாண்ட் வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யூஎஸ் கவர்மெண்ட் மோர் ஆஃப் லாங் டேர்ம் பாண்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபோக்கஸ் மோர் ஆஃப் 10 இயர்ஸ் பாண்ட் அண்ட் 20 இயர்ஸ் பாண்டாக தான் இருக்கும். 50 இயர் பாண்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து போக மாட்டாங்க. ஸோ அது குறைஞ்சதுக்கு அப்புறமா ஷிஃப்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாண்டை மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே வந்து அந்த $2,140 இருக்குது. ருபி டேர்ம்ஸில் ஆல்மோஸ்ட் ரைட், ஆல்மோஸ்ட் இது வந்து ஹோல்சேல் ரேட், எம்சிஎக்ஸ் ரேட் கிடையாது, ஹோல்சேல் ரேட் 24 கேரட் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து வாங்கக்கூடிய ரேட்டு எவ்வளோ? 6,700 rupees per கிராமில் வந்து வித்துட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 999 குவாலிட்டி ஆல்மோஸ்ட் 74,400 ரேஞ்சில் வந்து வித்துட்டு இருக்கு. அண்ட் ருபி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி 80 to 80, நேற்று 82, 90, 85 அந்த ஜோனில் இருந்துச்சு, இன்னைக்கு 80க்கு வந்துருச்சு. 5 பைசா வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ஸோ 80 to 80ல் வந்து இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, உலகத்தில் டர்புலன்ஸ் இருக்கிற சமயத்தில் ஒரு ருபி ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னால் ஒரு சூப்பர் டூப்பரான அட்வான்டேஜ். என்ன நேர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.